அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சூரிய பயிற்சி சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசி செல்கிறார். அதே நாளில் சுக்கிர பகவானும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசி செல்கிறார். ஆக மிதுன ராசிக்கு 8ஆம் இடம் செல்வதால் அது தீமை, நன்மைகள் குறையும். சுக்கிரனும் 8ஆம் இடம் செல்வதால் அதிக செலவுகள் தங்களுக்கும் உண்டாகும். ஆக மிதுன ராசியினர் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட வீண் வாக்குவாதங்கள் வரலாம். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். குடும்பத்தை பராமரிக்க அதிக செலவுகள் உண்டாகலாம். கடன் வாங்க வேண்டி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ண நோய்கள், சளி தொந்தரவு, இருமல் தொந்தரவு, தலைவலி போன்றவை வரலாம். பிபி பேஷன்ஸ் தங்களுடைய உடல் நலனில் கவனம் செலுத்துதல் வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துதல் வேண்டும். சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில், ஆரஞ்சு, சிவப்பு நிற பொருட்கள், மருத்துவ பொருட்கள், கோதுமை, அரிசி, மிளகாய், ஏலக்காய், பெருங்காயம் போன்ற பொருட்களை விற்கும் வியாபாரிகள் தங்கள் தொழிலில் கவனமாக இருத்தல் வேண்டும். தொழிலில் நேரடி கண்காணிப்பு தேவை. பார்ட்னர்ஸ்களை தாங்கள் அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும். சுக்கிரனுடைய தொழில் சம்பந்தமாக பழங்கள், பூக்கள் விற்போர், ஃபேன்சி ஸ்டோர் நடத்துவோர் சற்று கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் வியாபாரம் கையை கடிக்கலாம். தொழில் ரகசியங்களை பிறரிடம் கூறுதல் கூடாது. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்பட அனுசரித்து செல்லுதல் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சற்று தாமதமாகலாம். சற்று காலம் பொறுத்திருங்கள். அடுத்த குரு பயிற்சி வரும்போது தங்களுக்கு நல்ல ஒரு நன்மையான பலாபலன்கள் கிடைக்கும். அதுவரை தங்களுக்கு தேவை பொறுமை. அரசியல் துறை கிரகங்கள் சரியில்லை. ஆகவே கட்சிக்குள் தங்கள் மீது வீண் பலிகள் வரலாம். போட்டி பொறாமைகள் அதிகரிக்கலாம். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. அடிக்கடி கட்சிக்காக வெளியூர் பிரயாணங்கள் செல்ல வேண்டி வரலாம். ஆகவே கவனம் தேவை. மருத்துவத்துறை அன்பர்கள், டாக்டர்ஸ் தங்கள் தொழிலில் அரும்பாடுபட வேண்டி இருக்கும். அடிக்கடி வெளியூர் பிரயாணம் செல்ல வேண்டி இருக்கும். அதனால் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள் குடும்பத்தை பராமரிப்பதில் கவனம் வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்குதல் கூடாது. எதையுமே திட்டமிட்டு செலவு செய்து பழகுங்கள். அனாவசிய செலவுகளுக்கு இடம் தரக்கூடாது. கோயிலுக்கு சென்றால் சூரியனையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.